வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை நமது சேனலில் வெளிவருகின்ற தகவல்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்று காலை 6 மணி முதல் தமிழகம் மற்றும் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மற்றும் மேற்கு கடற்கரை வடமாகாணம் வட மத்திய மாகாணத்தின் கடற்கரை பகுதி வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாம். தற்பொழுது முக்கிய வானிலை நிலவரம் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் நிகழ்வுகள் உருவாகி தமிழகம் இலங்கையை நோக்கி நகர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நல்ல மழை பொழிவு தமிழகம் இலங்கை பெறப்போகின்றது. நண்பர்களே, இன்று பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் அநேக இடங்கள் மழை பதிவாகும். குறிப்பாக கர்நாடக ஒட்டிய தமிழக பகுதிகள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். தமிழகத்தில் மழை படிப்படியாக அதிகரிக்கும். இலங்கையில முழுவதற்குமாக இன்று பிற்பகல்ல தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கலாம். மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். இன்று பிற்பகல் 3 மணி முதல் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் கனம் முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதே போல டெல்டா கொங்கு மண்டலத்தின் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும். மாலை 6 மணி நிலவரம் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் குறிவிக்கப்பட்டு நல்ல மழையை பெறப்போகின்றது. இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்களில் பரவலாக மழை இருக்கும். நாளை முதல் இன்னும் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும். தமிழகம் மற்றும் இலங்கையில் குறிப்பாக தமிழகத்திற்கு நாளை முதல் அடுத்த 3 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது. அப்பொழுதே நாம் பார்க்கலாம் மழையின் அளவு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் என்பதாக. மீனவர்களுக்கான தகவல்களை பொறுத்தவரையில் இன்று 4ஆம் தேதி பெருமழையோ புயல் காற்றின் எச்சரிப்பு அதிகமாக இல்லை. மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். நாளை வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் தமிழகம் இலங்கையில் மிக தீவிரமான மழை இருக்கும். தமிழகத்தில மாலை 4 மணி அளவில் தமிழகம் முழுவதற்கும் கனமழை எதிர்பார்க்கலாம். வட மாவட்டங்கள், வட கடலோரம், டெல்டா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்கள் வரைக்கும் இந்த மழை தொடரும். இலங்கையில் மாலை 4 மணி முதல் முழுவதற்கும் தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து 6ஆம் தேதி இந்த வேளையில் நாம் பார்க்கும்போது 5ஆம் தேதி மாலை முதல் கர்நாடகா, கேரளா பகுதிகள் மிக தீவிரமான மழையை பெறக்கூடும். அரபிக்கடலில் ஒரு நிகழ்வானது தீவிரமாக புயல் சின்னமாக மாறி பெரிய மழைக்கான வாய்ப்புகள் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகள், தமிழகம், இலங்கையிலும் இதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கும். சனிக்கிழமை மாலை தமிழகத்தின் வட மாவட்டங்கள், டெல்டாவில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மிக கனமழையும் இருக்கும். இலங்கை பொறுத்தவரையில் சனிக்கிழமை மாலையில மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் சபரகமுவ மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்களில் தீவிரமான மழை இருக்கும். நீங்கள் உங்கள் பகுதியின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து உங்கள் பகுதியின் மழை வாய்ப்புகளை பெறலாம். அல்லது சேனலுடைய இன்ஃபோ பேஜில் வாட்ஸ்அப் எண் கொடுத்திருக்கின்றேன். அந்த வாட்ஸ்அப் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டும் உங்கள் கருத்துக்களையும் தகவல்களையும் நீங்கள் பரிமாறலாம். தொடர்ந்து பாருங்கள். நமது சேனலோடு நீங்கள் இணைந்ததுக்கு மிகவும் நன்றி. தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் நமது சேனலை அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பார்க்க சொல்லலாம். எந்த விதத்தில் நம்முடைய சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கமெண்ட்ல தெரியப்படுத்திடுங்க. தினசரி காலையில் நம்முடைய சேனலோடு இணைந்து வானிலை நிலைமை தெரிந்து கொள்ளுங்க. இது போன்ற அடுத்தடுத்த நாட்களில் உங்களோடு இணைகின்றேன் நண்பர்களே. அதுவரைக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.